கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ன்னு 1990 ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அது மூலிமா என்ன ஆகுதுன்னா, டையார்கி வருது இந்தியாவுக்கு. டையார்கினா டியூவல் கவர்மெண்ட்டு வருது. ஓகேங்களா? டியூவல் கவர்மெண்ட்டில் பிரிட்டிஷுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பதவி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது ரவுலட் சத்தியாகிரகா 1919 தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த 1919 ஆக்ட் இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்த ஆக்ட் மூலிமா வந்தது தான் இந்த ரவுலட் சத்தியாகிரகா. ஓகேங்களா? இந்த ரவுலட் சத்தியாகிரகத்தை எதுக்காக சத்தியாகிரகம் நடத்துனாங்க இந்த ரவுலட் ஆக்ட்டுக்கு எதிரானா, ரவுலட் ஆக்ட் ரொம்ப மோசமான ஆக்ட்டு இந்தியா ஆக்டில். என்னென்னா அது பிரிட்டிஷ்காரங்களுக்கு நிறைய பவர், அந்த போலீஸ்க்கு நிறைய பவர் கொடுத்துட்றாங்க. எதுக்குன்னா, சும்மா யாரை பார்த்தாலும் நீ அரெஸ்ட் பண்ணிட்டு வரலாம், எந்த விதமான அப்பீல் கொடுக்க தேவையில்லை, அவங்க எதுவும் அகேன்ஸ்டாக பேசினாலே அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டம் பிளாக் ஆக்ட்ன்னு காந்தியடிகள் சொல்கிறாரு. இந்த ரவுலட் ஆக்டை பிளாக் ஆக்ட்னு சொல்கிறாரு. அதுக்கு அகேன்ஸ்டாக சத்தியாகிரகம் ஏப்ரல் 6,